வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக யுஜிசி வெளியிட்ட வரைவை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி ஆளும் மாநில முதலமைச்சர்களுக்கு மு.க.ஸ்டாலின் கடிதம். பல்கலை துணைவேந்தர் தொடர்பாக யுஜிசி வெளியிட்ட புதிய விதிக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தல். பரந்தூர் மக்களுக்கு தொடர்ந்து துணை நிற்பேன் என மக்கள் சந்திப்பில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உறுதி. பரந்தூரில் தன் கள அரசியலை தொடங்கியுள்ளதாகவும் பேச்சு. அதனால உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்க்க அனைத்து சட்டவழி போராட்டங்களையும் தமிழக வெற்றிக் கழகம் முன்னெடுக்கும். தன்னம்பிக்கையுடன் இருங்கள், நல்லதே நடக்கும் என ஏகடாபுரம் மக்கள் மத்தியில் விஜய் நம்பிக்கை. டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிர்ப்பு, பரந்தூர் விமான நிலையத்திற்கு மட்டும் ஆதரவா? தமிழக அரசுக்கு விஜய் கண்டனம். அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையில எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். எதிர்க்கட்சியாக இருந்தபோது 8 வழிச்சாலை காட்டுப்பள்ளி துறைமுகத்தை திமுக எதிர்த்தது ஏன் என விஜய் கேள்வி. நம்பும்படி நாடகம் ஆடுவதில் திமுக கில்லாடி என விமர்சனம். இனிமேலும் சொல்ற உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. விவசாய நிலங்களை அழிக்கும் அரசு நிச்சயம் மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்கும் என விஜய் காட்டம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் அரசுக்கு ஏதோ லாபம் உள்ளது என விஜய் சந்தேகம். குடியிருப்பு பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் வந்தால் சுடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பொன்முடி பேட்டி. விஜய் வாய்க்கு வந்ததை எதையாவது பேசிக் கொண்டிருப்பார் என விமர்சனம். கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு. குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து சியால்டா நீதிமன்றம் தீர்ப்பு. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனை போதுமானது அல்ல, மரண தண்டனை விதிக்கப்படும் என எதிர்பார்த்ததாகவும் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அதிருப்தி. கேரளாவில் காதலனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொன்ற காதலி கிரீஷ்மாவுக்கு தூக்கு தண்டனை. கொலைக்கு உடந்தையாக இருந்த தாய்மாமன் நிர்மல்குமாருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நெய்யாற்றங்கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு.
போதைப்பொருள் சுனாமி தமிழகத்தை சூழ்ந்து இருக்கிறது என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. பாலியல் கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என சாடல். மன்னார்குடி அருகே செயல்பட்ட ஹைட்ரோ கார்பன் எரிவாயு கிணற்றை நிரந்தரமாக மூட மத்திய அரசு ஒப்புதல். நாளை முதல் கிணற்றை அடைக்கும் பணி துவங்க கண்காணிப்பு குழு அனுமதி. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உலோகத்தினாலான மிதவை கரை ஒதுங்கியதால் பரபரப்பு. ஆழ்கடலில் உள்ள மிதவை கடல் சீற்றத்தால் கரை ஒதுங்கியதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் புத்தூர் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. வீட்டு வரி, குடிநீர் வரி, அனைத்து வரிகளும் அதிகரித்தால் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என கிராம மக்கள் முழக்கம். தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். தலைமறைவான இளைஞர்கள் 2 பேரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கு. கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஞானசேகரன் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கு. ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு மனு தாக்கல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 47 பேர் போட்டியில் உள்ளதாக தேர்தல் அலுவலர் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் 55 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் 8 பேர் வாபஸ். சுயேட்சைகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்தது தேர்தல் ஆணையம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மை சின்னம் ஒதுக்கீடு. நாம் தமிழர் கேட்ட சின்னத்தையே ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இருந்து விலகினார் அதிமுக முன்னாள் நிர்வாகி செந்தில் முருகன். அதிமுகவில் இருந்து தன்னை நீக்கியதால் எந்த பாதிப்பும் இல்லை என பேட்டி. எனது அரசியல் பயணம் தொடரும். பெரியாரை எதிர்த்ததினால் நான் களமிறங்கினேன். பெரியாரின் கொள்கைகளை ஆதரிப்பவர் யார்? திமுக. இப்பொழுது அவர்களுக்கு மக்களின் பலம், அதாவது அவர்களின் ஆதரவு பலமாக உள்ளது. அதனால் நான் வாபஸ் பெறுகிறேன். காவிரி பாசன மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். நெல் கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் ஒப்பந்த நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி.
சென்னை காசிமேட்டில் மீன்வளத்துறை, கடலோர காவல்படை, வன உயிரின பாதுகாப்புத்துறையினர் மீனவர்களுடன் ஆலோசனை. ஆமைகள் இறந்தது தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசிடம் விளக்கம் கேட்ட நிலையில் ஆய்வு. புதுக்கோட்டை கல்குவாரிக்கு எதிராக புகார் அளித்த அதிமுக நிர்வாகி கொல்லப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு நீதிமன்ற காவல். குவாரி உரிமையாளர் ராசு, அவரது மகன் சதீஷ், லாரி உரிமையாளர், ஓட்டுநர் ஆகியோரை பிப்ரவரி 3 வரை சிறையில் அடைக்க உத்தரவு. புதுக்கோட்டையில் அதிமுக நிர்வாகி கொலையான சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். கொலை குற்றத்தின் உண்மை குற்றவாளிகளை விட்டுவிட்டு வழக்கை திமுக அரசு திசை திருப்பி வருவதாக குற்றச்சாட்டு. முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அவதூறு பரப்பலாமா? புதுக்கோட்டை அதிமுக நிர்வாகி கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி இபிஎஸ்க்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜகபர் அலி படுகொலைக்கு சீமான் கடும் கண்டனம். மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் போராடுவோர் கொல்லப்படுவதுதான் திராவிட மாடலா என்றும் சரமாரி கேள்வி. காவிரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. காவிரி குண்டாறு திட்டத்திற்கு தடை கோரிய கர்நாடக அரசின் கோரிக்கை நிராகரிப்பு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள சங்கம்பட்டியில் பட்டியலின சிறுவர்கள் மீது சிறுநீர் கழித்து சாதிய வன்கொடுமை. புகார் தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிந்த நிலையில் 2 கைது செய்து விசாரணை. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஹெத்தையம்மன் கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற படுகர் சமூக மக்களின் திருவிழா. பாரம்பரிய உடையணிந்து ஊர்வலமாக வந்து நடனமாடி அம்மனை வழிபட்ட மக்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ராஜகோபுரத்தில் இருந்த 9 கும்ப கலசங்களும் புதுப்பிப்பு. சிறப்பு பூஜைகளுடன் மீண்டும் கோபுரத்தில் பொருத்தம். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வருகை தரும் நோயாளிகளுக்கு சிறந்த வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். டெல்லி முதலமைச்சர் அதிஷி மற்றும் மத்திய அமைச்சர் நட்டாவுக்கு ராகுல் காந்தி கடிதம். கர்நாடக மாநிலம் மைசூருவில் கேரளாவை சேர்ந்த தொழிலதிபரிடம் மர்ம நபர்கள் துணிகர கொள்ளை. ஏடிஎம் மற்றும்